ஆர்ஜி கர் இன்வெஸ்டிகேஷனே இன்னும் சரியா முடியல. அவங்க அதை அமுக்கி அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தது இது வெளியே வந்திருக்கு. வெளியே வராதது எத்தனை இருக்குன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு சீக்குக்காக போறவங்களை வேற ஒரு விஷயத்த பண்ணி அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு. அது ரொம்ப ஒரு பெண்ணா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்க. வெஸ்ட் பெங்கால்ல பெண்மையை குறித்து பேசும்பொழுது இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும். பெண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது பதறுது. ஐயா, நம்ம நல்ல காலம் மேற்கு வங்கத்துல இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மம்தா பானர்ஜி ஒரு பெண் தலைவர். அவங்க ஆட்சியில கட்சியை விடுங்க, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது ஒரு அடிப்படை இல்லையா? இங்க அந்த வகையில தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியே சொல்லாம அதே சமயத்துல நீதிக்காக கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா பிரஸுமே ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. ரொம்ப நன்றி. இன்னும் அதே போல எனக்கு ஒரே ஒரு இது எங்கேயாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது, இந்த தஸ்வந்த் வெளியே வந்துட்டான். வயிறு எரியுதுங்க. அப்புறம் என்னங்க இருக்கு தமிழ்நாட்டுல? நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவன் மேல எல்லாம் வெடிகுண்டு புரளி அப்படின்னு சொல்லி வீட்டை சோதனை யாரும் போட மாட்டாங்களான்னு ஆசையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.